பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளும் விளையாண்டுகிட்டு இருக்க ஆட்டத்தின் ஸ்டேடியம் வானத்துக்கு மேலே பாகிஸ்தான் ராணுவம் அவங்க தாக்குதல் நடத்தினதா தகவல் வெளியாயிருக்கு. இதன் காரணமாக ஆட்டம் பரபரப்பாக நடந்துகிட்டு இருந்த சூழ்நிலையில் திடீர்னு சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆட்டத்தை கம்ப்ளீட்டாக ரத்து செய்துட்டு மேட்ச் அபேண்டம் அப்படிங்கிற பரபரப்பான தகவலை தற்போது சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆட்டத்தை நிப்பாட்டி வச்சுட்டு வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த ஆட்டம் இன்னைக்கு துவங்குறதுக்கு முன்னாடியே அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாயிருந்தது. அதாவது இந்த மேட்சை தர்மசலா, அதாவது ஹிமாச்சல பிரதேஷ் பக்கத்தில் தான் தர்மசலா கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கு. இந்த மேட்சை இங்கே நடத்த வேண்டாம், ஆட்டத்தை வேற ஸ்டேடியத்துக்கு மாற்றுங்க அப்படின்னு ராணுவ அதிகாரிகள் அவங்க அறிவுறுத்தியிருக்காங்க. ஆனாலுமே அதுக்கப்புறமா பர்மிஷன் கிடைச்சதால இன்னைக்கு இந்த மேட்ச் திட்டமிட்டபடி இங்கே துவங்கியிருந்தது. ஆனால் ஆட்டம் துவங்கிறதுக்கு முன்னாடியே மழை காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆட்டம் தாமதமாக தான் துவங்கப்பட்டிருந்தது. ஸோ துவங்கப்பட்ட ஆட்டம் முதலாவது இன்னிங்ஸ் கரெக்டாக 9:30 முடிவடையணும். ஆனால் 9:30 மணிக்கு தான் 10 ஓவரே முடிவடைஞ்சிருந்தது. கரெக்டாக நம்ம நட்ராஜ் கூட அப்போ ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தாரு. அப்போ மைதானத்தில் இருக்கிற சில முக்கியமான விளக்குகள், ஸ்டேடியம் லைட் எல்லாமே அவசரமாக அமர்த்தப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பேட் லைட், அதாவது லைட் கண்டிஷன் ஏதோ பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் சரி பண்ணிவிடுவோம், ஆட்டம் திரும்ப துவங்கிடும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா மைதானத்தில் நடக்கிற எந்த ஒரு கண்டிஷனையுமே லைவாக நமக்கு காட்டலை. மைதானத்தில் என்ன கண்டிஷன், என்ன நிலவுது அப்படின்னு லைவாக யாருக்குமே வெளிப்படுத்தாமல் அந்த பிரச்சனையை சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோ துவங்கிடும், லைவ் துவங்கிடும் அப்படின்னு தகவல்கள் மட்டும் வெளியாகிட்டு இருந்தது. அப்புறம் திடீர்னு கரெக்டாக ஒரு 10 மணி அளவில் மேட்ச் கம்ப்ளீட்டாக அபேண்டம் அப்படிங்கிற தகவலை மட்டும் வெளியிட்டிருக்காங்க. ஸ்டேடியத்தில் லைவான விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு பெருசாக யாருக்குமே வெளிப்படையாக காட்டாமல் மேட்ச் ரத்து அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ அப்படி கிரவுண்டில் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு தற்போது ஹிமாச்சல பிரதேசம் கிரவுண்டு பக்கத்தில் இருந்த தகவல்கள், அங்கே இருக்கிறவங்க என்ன தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே வானத்து மேலே ட்ரோன் மூலிமா ஏதோ ஒரு தாக்குதல் மாதிரியான சம்பவம் பாகிஸ்தானில் இருந்து நடந்திருக்கு. ஸோ இதனால் பாதுகாப்பு காரணம் கருதி தொடர்ந்து மேட்ச் நடத்தினா நிச்சயமாக ஏதாவது அசம்பாவிதம் நடக்கலாம். அதனால் பிளேயர்கள், மக்கள் இவங்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். அதனால் முதல்ல ஸ்டேடியத்தில் இருக்கிற லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இருந்த மக்கள் எல்லாரையுமே சைலண்ட்டாக அங்கேருந்து அப்புறப்படுத்திருக்காங்க. முக்கியமாக பிளேயர்கள் எல்லாருமே மைதானத்தை விட்டு உடனடியே அவசரமாக அவங்களுடைய ஹோட்டலுக்கு புறப்பட்டு போயிருக்காங்க. ஸோ மேட்ச் இதனால தான் ரத்தாயிருக்கு அப்படின்னு தற்போது இது அதிகாரப்பூர்வமான தகவலாக தெரியல. ஆனாலுமே ஹிமாச்சல பிரதேசத்தில் இருந்து சில ஹிந்தி ஊடகங்கள் மேட்ச் ரத்தானதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான தகவலை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், நாளைக்கு காலையில் வரைக்கும் மேட்ச் உண்மையாகவே எதுக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு, இந்த மேட்ச் திரும்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, வேற கிரவுண்டில் நடத்துவாங்களா? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான மேட்ச். டெல்லி அணிக்கும் பஞ்சாப் அணிக்கும் யார் பிளே ஆஃபுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறதால இந்த மேட்சை ரத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பிசிசிஐ, ஐபிஎல் நிர்வாகம் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். அந்த வகையில் ஹிமாச்சல பிரதேசத்தில் நடந்த இந்த மேட்ச் தற்போது பாகிஸ்தான் அச்சுறுத்தலால் இந்த மேட்ச் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு முதல் கட்ட தகவல் வெளியாயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் முழு அதிகாரப்பூர்வமான தகவல் என்ன அப்படின்னு.